ஏன் இன்னைக்கு ஏலத்துல விடுறீங்க, ஏன் அதை காசாக்குறீங்கன்னு கேட்கிறார். அதை நான் செய்யவில்லையே, நெருப்பிலிட்டு பொசுக்கி உதியாக குடுன்னு தானே சொன்னேன், ஏன் வியாபாரமாக்குறீங்கன்னு கேட்கிறார். அது ஆடையில தான் அந்த மொத்த கர்மாவையும் செய்து எரிக்க முடியும். அவர் உயிரோடு இருந்தப்ப அதை தான் செஞ்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதை எல்லாரும் செய்யறாங்களா? பாபா கோயில் ஆட ஆடன்னு வாங்கிட்டு போய் பூட்டி வச்சிருக்கிறாங்க. என்னை சார்ந்து வந்தவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட என் கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்தது, அம்பாள் கோவில்ல இருந்து ஏதாவது கோவில் புடவை வாங்கி வச்சிருக்கிறீங்களா, கோயில்ல கொடுத்த துணிமணி ஏதாவது வீட்டுல வச்சிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா வச்சிருக்கிறோம். முதல்ல அதை எடுத்து மாத்து, உன் வீட்டுல பிரச்சனை தீரும்னு. அதை எடுத்து மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தீர்ந்துருக்கு. இது எனக்கு அப்பா உணர்த்தினது. இது வழியா கர்மா, அடுத்தவன் கர்மா உள்ள நுழைஞ்சிரும்பா, செய்யாதீங்கன்னு சொன்னார். தெய்வங்கள் ஏன் ஒரு கால் மேல போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கர்மாவை கால் வழியா தான் வாங்குறார். அந்த கர்மாவை கால் வழியா வாங்கும்போது இடது கால் வழியாக தான் துர்சக்திகள், கர்மா என்பது நம்மளுடைய துர்சக்திகள், அதை தன் உடலுக்குள் பாய்ச்சி வலது கால் வழியாக வெளியே விடுகிறார். எக்காரணத்தை கொண்டும் தெய்வ சிலைகளின் கால்களையோ பாதங்களையோ சாதாரண மனிதர்களின் கால்களையோ விழுந்து வணங்காதீர்கள்னு சொல்றார். அனைவரின் காலில் தான் கர்மா இருக்கிறது. கேள்விப்பட்டிருப்பீங்க, சனி கால் வழியா தான் ஏறும்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனியை போல ஒரு கஷ்டம் கொடுக்குற யாராலும் இருக்க முடியாது. புறங்கால் கழுவிட்டு ஏறணும்னு சொல்லுவாங்க. அங்கதான் கர்மா குடியேறுது. நீ காலில் விழுறதுனால உனக்கு என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. அவனுடைய கர்மா உனக்கு. நீ இன்னைக்கு காலை தொட்டு வர இறை சக்தி உள்ள ஒவ்வொரு குருக்களும் மகான்களும் தெய்வ சக்தி உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் காலில் தான் கர்மாவை சேர்த்து வைக்கிறார்கள். நீங்க போய் அந்த காலை தொடுறீங்க, உங்களுக்கு அடுத்தபடியா இன்னொருத்தர் அந்த காலை தொடுறார். இவ வச்சுட்டு போன கர்மாவை நீ தொட்டு கண்ணில் வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுற. இப்படி காலில் விழுந்து தொடுறதுனால என்ன ஆகுதுண்டா, அங்கேயும் கண்ணுக்கு தெரியாமல் உனக்கு கர்மா கூடுது. சரியா? இப்படி கர்மாக்களை கூட்டிகிட்டே போனீங்கன்னா அதை கழிக்க எந்த தெய்வத்தாலும் முடியாது. இந்த பரமாத்மா ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதனால் பாதங்களை தள்ளி நின்று வணங்குங்கள், தொட்டு வணங்காதீர்கள்னு சொல்றார். சரியா? அவருடைய திருவடி தொடணும்னு நினைச்சீங்கன்னா தள்ளி நின்று அந்த பாதத்துல உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க, தொட்டு வாங்க. அது எழுதியே போட்டிருப்பாங்க நிறைய கோயில்கள்ல, சிலையை தொடாதீர்கள்னு. ஆனா அங்கதான் போய் தொடுவோம். செய்யாதேன்னு சொன்னாலும் செய்யக்கூடியதுதான் இந்த மனிதர்களின் செயல். அப்ப தவறுகளையும் கர்மாக்களையும் நாம தான் கூட்டிக்கிட்டே இருக்கோம். தெய்வ நிலையில இருந்து இவங்கெல்லாம் கழிக்கிறதுக்கு படாத பாடுகள்.